ஓவர் நைட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஃப்ளைட் ட்ராவலோ ஏர் ட்ராவலோ எந்த ட்ராவலோ எக்ஸசைஸ் பயங்கரமாக ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம். பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. மாறுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக் பண்ணிவிட்டு வந்து எடுக்கக்கூடாது. மக்களுமே டெஸ்ட் பண்ணால் அங்கே நிறையா காசு வாங்குறாங்க, நிறையா டெஸ்ட் எழுதுறாங்கன்றதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இன்றைக்கி மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்வாங்கன்றதுக்காகலாம் எதுவும் கட் பண்ணுறதில்ல. கரெக்டாக பேஷண்ட்டுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் இதை விட அட்வான்ஸாக இசிஜிக்கு அப்புறம் எக்கோ இருக்குது. எக்கோ அப்புறம் ட்ரெட்மில் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இதில் மாறுபாடுகள் எல்லாம் வந்ததுன்னா ஆஞ்சியோகிராம்க்கெலாம் போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டில் வந்து இது எல்லா செட்டப்பும் இருக்கும். ஒரு லெபார்ட்ரி எடுக்கிறேன்னா அந்த பிளட் எடுக்கிறதுக்கு டியூப் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தரமாக யூஸ் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். அதை எடுக்கிற வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள்லாம் சரியாக பின்பற்றுறாங்களா அப்படின்னு அது வந்து ஒரு ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக போகிற மாதிரி இருக்கும். தர சான்றிதழோட இந்த லேப் இயங்குதா, எத்தனை வருடமாக இந்த லேப் இயங்கிக்கிட்டு இருக்குது. அகெயின் கூகுள் ரிவ்யூ தேவைன்னா கூகுள் ரிவ்யூ மட்டும் நம்பிலாம் போக முடியாது. அதனால் அடுத்தது இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு லேபை வந்து அடையாளம் காண்றது எப்படி டாக்டர்? அது பொதுமக்கள் வந்து இந்த லேப் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேப் அப்படின்ற மாதிரி இங்கே போனால் நல்ல முடிவுகள் தராங்கன்னு, அதாவது நல்ல முடிவுகள் இல்லை சிறப்பாக நம்மளை வந்து கவனிச்சு அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது டாக்டர்? ஹவ் டு ஐடென்டிஃபை பை த பீப்புள்? எல்லாரும் முகையில் இப்போது நம்ம வாழ்க்கையில் நிலமையில பார்த்தா நல்லா சிரித்து பேசுகிறவங்க தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி உண்மையில இப்போ அந்த மாதிரி கிடையாது. கடினமாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருப்போம், ரொம்ப நல்லபடியாக இருப்பாங்க. அது மாதிரி எந்த லேப்லையும் எங்கேயும் போய் கஸ்டமர்ன்றதுனால கடினமெல்லாம் யாரும் நடந்துக்க மாட்டாங்க. அதே போல் ப்ளீஸ் பண்ணி நிறைய நடப்பாங்க. அந்த ப்ளீஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க பிளட்டு எடுக்கிற முறைகள், அப்புறம் வந்து அதை எடுத்துகிட்டு பிளட்டில் அப்ளை பண்ணி கரெக்டாக டைமுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு. ரெண்டாவது வந்து தர சான்றிதழ்ன்றது தான் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு NABL நேஷ்னல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் லெபார்ட்ரிஸ்னு ஒரு தர சான்றிதழ் இருக்குது. அதே போல் ISO 1518 ISO 9000 2015 இந்த மாதிரி ISO சர்டிஃபிகேஷன். அப்புறம் லெபார்ட்ரி நம்ம பிளட் எடுக்கிறவங்கலேருந்து அங்கே லெபார்ட்ரியில் வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாரும் தரமான குவாலிஃபைடான பர்சன்ஸ் இருக்காங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணோன்னா அதை தரம்லாம் நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் டாக்டர். இப்போது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய அவங்க வந்து டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ண சொல்கிறாங்க, கார்டியோகிராம் பண்ண சொல்கிறாங்க, எக்கோ பண்ண சொல்கிறாங்க, ECG பண்ண சொல்கிறாங்க, அப்புறம் வந்து டேப்லர் ஏதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி டெஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 14 டெஸ்ட்டு கிட்ட இருக்குது. ஆனால் முக்கியமான டெஸ்ட்டு மட்டும் தான் எழுதி அந்த நேரத்துக்கு வந்து தேவையான டெஸ்ட் மட்டும் தான் எழுதி கொடுக்குறாங்க. தவிர ஏன் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு ஏன் எல்லா டெஸ்ட்டும் முதல்ல எழுதி கொடுக்க மாட்டேன்றாங்க? அது ஹாஸ்பிட்டலில் போனால் கடைசி நேரத்தில் தான் அது வந்து இந்த லேபுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன் எதுக்கு இந்த கான்ட்ராடிக்ஷன் டாக்டர்? இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்தோன்னா இருதயம் பாதிப்புன்னு பார்த்தோன்னா பாதிப்புலேயே கிரிட்டிக்கல்னு இருக்குது, நான் கிரிட்டிக்கல்னு இருக்குது. சரியா, ரிஸ்க்கு ஃபேக்டர் இருக்குது. அப்போது என்னென்னா இந்த கிரிட்டிக்கல்ன்றப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே எடுக்க வச்சுருவாங்க. அதெல்லாம் எதுவுமே கட் ஷார்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்கம் இன்னும் நம்ம மக்களுமே டெஸ்ட் பண்ணால் அங்கே நிறையா காசு வாங்குறாங்க, நிறையா டெஸ்ட் எழுதுறாங்கன்றதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இன்றைக்கி மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்வாங்கன்றதுக்காகலாம் எதுவும் கட் பண்ணுறதில்ல. கரெக்டாக பேஷண்ட்டுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் இன்றைக்கி ECG மட்டும் எடுத்துகிட்டு நார்மலாக இருந்தால் பேஷண்ட்டு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமானா அது மாதிரி கிடையாது. பிளட்லேயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். பிளட்லேயும் பண்ணி பிளட்டில் ECGயில் நார்மலாக இருந்து பிளட்டில் அப்நார்மலாக காமிச்சு கொடுத்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் ECGயில் வந்து ECGக்கு அடுத்த அட்வான்ஸ்டுன்றது எக்கோ கார்டியோகிராம்ன்றது, எக்கோ பண்ணுறது. அப்போ அதில் இன்னும் ஸ்கேன் பண்ணுவாங்க, எக்கோ ஸ்கேன். அது டாக்டர் இன்னும் ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று அஃபோர்டபிலிட்டிக்காக நிறைய காசு அதிகம் செலவாகன்றதுக்காக தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பொதுமக்களாக இருக்கிறவங்க, நானும் ஒரு பொதுமக்கள் தான், நான் என்ன ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் நானும் ஒரு பொதுமக்கள் தான். அப்போது நான் டிசைட் பண்ணணும் எனக்கு என்ன தேவை இருக்குது. அப்போது நான் கம்ப்ளீட்டாக எனக்கு அதை பற்றிய புரிதல், சார் நான் டாக்டர்கிட்டையோ இல்லை அந்த லேபில் போய் நான் எனக்கு இந்த ஹார்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் டெஸ்ட்டு பண்ணணும்
அப்படின்றத அப்போ அந்த லேப்ல இருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, லேப்ல என்னென்ன டெஸ்ட் இருக்குது, இதை விட அட்வான்ஸாக இசிஜிக்கு அப்புறம் எக்கோ இருக்குது, எக்கோ அப்புறம் ட்ரெட்மில் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இதில் மாறுபாடுகள் எல்லாம் வந்ததுன்னா ஆன்ஜியோகிராம்க்குலாம் போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டில் வந்து இது எல்லா செட்டப்பும் இருக்கும் அது. ஸோ அதனால் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். எனக்கு ஒரு இருதயம் வந்து ஏற்கனவே எந்த வியாதி இருந்தாலும் வீட்டில் இருந்து இழப்பு இருந்ததுன்னா, மீன்ஸ் டெத்து மாதிரி இறந்து போயிருந்தாங்கன்னா, இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய அளவில் பாதிப்படைஞ்சவங்களா இருக்காங்கன்னா அவங்க ரிஸ்க்கை பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்னலாம் டெஸ்ட் இருக்குன்னு டாக்டர் ஃபுல்லாக சொல்லிட்டாவே அவங்க என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் அதை போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தான் அந்த டெஸ்ட் எல்லாம் போய் பண்ணணும். சரி டாக்டர், இப்போ ஒரு தரமான லேப்னாக்கா அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் நம்ம ஒரு பார்க்க வேண்டியது இருக்குது டாக்டர்? இப்போ ஒரு லேபுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகிறோம், அந்த லேபுக்கு போனோம்னா இதெல்லாம் எந்தெந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர்? அதுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்குது. ஒரு லெபார்டரி எடுக்கிறதுனா அந்த பிளட் எடுக்கிறதுக்கு டியூப் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தரமாக யூஸ் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். அதை எடுக்கிற வழிமுறைகள் இருக்குது, அந்த வழிமுறைகள்லாம் சரியாக பின்பற்றுறாங்களா அப்படின்னு. அது வந்து ஒரு ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக போகிற மாதிரி இருக்கும். அதை விடுத்து அதில் நம்ம பார்க்குறப்போ இந்த லேப் வந்து ஒரு தர சான்றிதழோடு இந்த லேப் இயங்குதா, எத்தனை வருடமாக இந்த லேப் இயங்கிக்கிட்டு இருக்குது, இந்த பகுதியில் நம்ம வசிக்கிறோன்னா ஏன்னா மற்றவங்களோட சொல்கிறதும் ஒரு தான் 4 பேர் பலன் அடைஞ்சு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நல்ல லேப் தான். இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறது. ப்ளஸ் அகெயின் கூகுள் ரிவ்யூவும் தேவையான கூகுள் ரிவ்யூ மட்டும் நம்பிலாம் போக முடியாது. அது ஸோ அதனால் தர சான்றிதழ் தான் ஒரு லேபை வந்து சரியான லேபு, தரமான லேபுன்றதை உறுதிப்படுத்தும். அது சரி டாக்டர், இப்போ லேபுக்கு வர ஒரு நோயாளி வந்து அவங்க வந்து அந்த லேப் டெஸ்ட்டுக்கு முன்னாடி செய்யக்கூடியது, லேப் டெஸ்ட்டுக்கு அப்புறமா செய்யக்கூடாது அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம்? ஒரு ஜென்ரலாக ஹெல்த் செக்அப் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி, அதை வந்து தயார்படுத்துதல், பேஷண்ட் ப்ரிப்பரேஷன்ன்றது ரொம்ப 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 அத்தியாவசியம், ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, ஒரு நோயாளியாக இருக்கிறாங்க, ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு பீரியாடிக்கலாக அப்படின்னா, இப்போ டாக்டர் வந்து மருந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ முன்னாடியே எடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு நிமிஷம் மறந்துட்டு டேபிளில் உட்காந்துக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு சாப்பிட்டா அது வேலை செய்யாது. அந்த கரெக்டாக அந்த 10 நிமிடம் முன்னாடியே போட்டால் தான் அது மருந்து போய் உள்ளே கரைஞ்சி அதோட வேலையை செஞ்சு நீங்கள் சாப்பிட்ற உணவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாது. அப்போ அதெல்லாம் இம்பேக்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியறதுக்காக இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். மருந்தை சரியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு அந்த டெஸ்ட்டை எடுக்கணும். சில நேரங்களில் இந்த மருந்துகள்லாம் நீங்கள் எடுக்காதீங்க, டாக்டர் சொல்லுவார். டாக்டர் தான் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி உங்களுக்கு இது எடுக்கலான்றதை டாக்டர் சொல்லுவாங்க. சிலர் வந்து லேபில் இருக்கிறவங்களும் சில தகவல் கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு எடுக்கணும்ன்ட்டு. அதே போல் வந்து ஒரு ஓவர் நைட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஃப்ளைட் ட்ராவலோ ஏர் ட்ராவலோ எந்த ட்ராவலோ எக்ஸசைஸ் பயங்கரமாக ஸ்டெனுவஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம், பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, மாறுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக் பண்ணிவிட்டு வந்து எடுக்கக்கூடாது. ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள்லேயே 3 நாள்லேயே அந்த ஒரு 5 நாட்கள் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி உணவு எடுத்துக்கிறது, ஹை ஃபேட் ஃபுட்டு அப்படி இல்லைன்னா ரொம்ப கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரி ஃபுட்டு, கார்போஹைட்ரேட்னா ரைஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டு, அப்புறம் வந்து இந்த முந்திரி மாதிரி இருக்கிறது, வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட்றது, ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு வர, இதெல்லாம் உணவுகள் வகையிலையும் கண்ட்ரோல்டாக இருக்கணும். சரியான தூக்கம், நைட்டில் ஒரு மனுஷன் கரெக்டாக மினிமம் ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் தூக்கம் இருந்து ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்கன்னா மினிமம் 8லேருந்து 10 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இரவு சாப்பிட்ட பிறகு தண்ணி மட்டும் குடிக்கலாம், வேற எந்த ஒரு இதுவும் எடுத்துக்கக்கூடாது. அதெல்லாம் எடுக்காமல் இருந்து பிளட் எடுக்கிறதுக்கு வரணும். அப்புறம் வந்து சில டெஸ்ட்லாம் மருந்து எடுத்துக்கிட்டு ஒரு சில ட்ரக்கை வந்து செக் பண்ணுவாங்க சில பேஷண்ட்ஸ்க்கு. அப்போ அவங்களுக்கு மருந்து எடுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிளட் எடுக்க சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும், மருந்தை போட்டுக்கிட்டு எடுக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன வழிமுறைகள் டாக்டரும் சொல்லுவாங்க, அவங்கக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
லெபார்டரியிலையும் அதை வந்து உறுதி செஞ்சுக்கணும், இது சரியா அப்படின்றத உறுதி செஞ்சுக்கணும். இப்படி தான் நம்ம வந்து லெபார்டரிக்கு தயார்படுத்திக்கிட்டு வரணும். ஒரு டெஸ்ட் சொல்லிட்டாங்க நேரடியாக நாளைக்கு காலையில் அங்கே போனால் நம்மளுமே இப்போ நிறைய நேரங்களில் வந்து முன்னாடிலாம் அதெல்லாம் கேட்காமலே போயிட்டாங்க. ஆனால் இப்போது ஒரு விழிப்புணர்வு வரணும். ஒருத்தரும் எதுக்காக நம்ம காசு செலவு பண்ணுறோம் அதை முறையாக நம்ம பண்ணணும்னா, நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேப் அணுகி நம்ம வந்து ஃபோனில் கேட்டால் கூட சொல்லலாம் நான் எப்படி வரணும். எல்லாருமே தகவல் சொல்லுவாங்க, தகவல் சொல்லாமல் எந்த லேபும் இல்லை, எல்லாருமே தகவல் சொல்லுவாங்க நான் எப்படி வரணும் அப்படின்றதுக்கு. ஒரு ஹெல்த் செக்அப் பண்ண போறீங்களா, அவங்களுமே இதெல்லாம் ஹெல்த் செக்அப் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இது பண்ணணும். அவங்களாம் என்ன ஹெல்த் செக்அப் பண்ணுறவங்க யார், நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு உணவு கட்டுப்பாட்டோட இருந்துக்கிட்டு நல்லா இருக்கிறவங்க தானே ஹெல்த் செக்அப் போய் அதிகமாக பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குமே கவனம் தேவை. காலையில் எழுந்து ஸ்டெனுவஸாக ட்ரெட்மில் ஓடி நிறைய எக்ஸசைஸ் ஸ்டெனுவஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் உடம்புல இருக்கிற அது ரேண்டம் கண்டிஷன் ஆகிடும், ஃபாஸ்டிங்னு வராது. அதெல்லாம் பிளட்டில் வந்து அதிகப்படுத்தியோ இல்லை யூரினில் அதிகப்படுத்தியோ காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராப்பர் ரெஸ்ட். சார் அப்போனா நான் எழுந்த உடனே பிளட் எடுத்துக்கணுமா, அப்படி கிடையாது. அது இப்போ நம்ம ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது, ஓடுறது கூடாது, ஸோ வெயிட்டு ரொம்ப தூக்குறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பெரிய லெவலில் பண்ணாமல் வந்து பிளட் எடுக்கிறது நல்லது. தேங்க்யூ டாக்டர். அதாவது உங்கள் லேபுக்கும் மற்ற லேபுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம்னாக்கா நீங்கள் ஒரு சிறந்த வித்தியாசம்னு எதை சொல்லுவீங்க? என்னோட லேப்ன்றது நாங்கள் இந்த 25 வருடமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கிறது, அப்போலோ ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டல், ரேலா ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல்லாம் நான் வந்து லெபார்டரியில் 25 வருடமாக நான் பணிபுரிந்திருக்கிறேன். மருத்துவர்களோட நிறைய பேசி வேலை செஞ்சுருக்கிறேன். அப்போ தரம்ன்றது எனக்கு என்னால் நல்லபடியாக கொடுக்க முடியுன்றது நம்ம லேபில் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ இத்தனை வருஷமாக அதை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதில் வந்து பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது அணுகுமுறை. எங்களை நீங்கள் எப்போ இருந்தாலும் உங்களோட கேள்விகள் நான் சொன்ன மாதிரி நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது நாங்கள் தாராளமாக சொல்லிடுவோம். ரிசல்ட்டை பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது, நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, நான் என்ன டெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கேட்டிங்கன்னா இந்த இது எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து அனாவசியமாக உங்களுக்கு தேவையில்லாத பரிந்துரைக்க மாட்டோம், உங்களோட தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ பர்சனலைஸ்டு டெஸ்டிங் சர்வீஸ் எங்களால் கொடுக்க முடியும். அதுதான் மற்றவங்கள்ட்டையும் எங்கள்கிட்டையும் எப்போதுமே யாராக இருந்தாலும் அடுத்தவங்களோட நான் தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் தலைகணத்தோட சொல்லாட்டியும் பெருந்தன்மையோட சொல்கிறோம், நாங்களும் மற்றவங்கள மாதிரி சிறப்பாக செயல்படுறோம். அதனால் எங்களை அணுகலாம் தாராளமாக. டாக்டர், இப்போது லேப் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க அந்த லேப் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்களா டாக்டர், கடைசியாக வந்து சிக்னேச்சர் பண்ணுறது யார், அந்த லேபோட இன்சார்ஜா இல்லை வந்து டியூட்டி டாக்டர் அங்கேயே இருக்கிறவங்களா, அது எப்படி டிட்டர்மின் பண்ணுறாங்க டாக்டர்? இப்போது நம்ம இன்னைக்கு அக்ரெடிடேஷன்ற ஒரு நார்ம்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இந்த NABL அக்ரெடிடேஷன் அதெல்லாம் க்ரைட்டீரியா வந்துட்டு கவர்மெண்ட்டில் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. கவர்மெண்ட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இப்போ லேபில் வந்து யாரெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதில் வந்து இப்போது இந்த மாதிரி இதை சொல்கிறப்போ சின்ன சின்ன லேப்லாம் அதோட அஃபோர்டபிலிட்டி இல்லாமல் டெக்னீஷியன்ஸு சைன் பண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் டாக்டர் தான் வந்து யாரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த டாக்டர் தான் அதை ஜஸ்டிஃபை பண்ண போகிறாரு ரிசல்ட்டு. ஆக்சுவலாக வந்து வரையறைகள் இருக்குது. ஒரு பெத்தாலஜிஸ்ட்டு MBBS முடிச்சுட்டு MD படித்த பெத்தாலஜிஸ்ட்டு, அப்புறம் வந்து பயோகெமிஸ்ட்டு, மைக்ரோபயாலஜிஸ்ட் இதெல்லாம் இருப்பாங்க. அதே போல் PhD MSc முடித்து PhD பண்ணவங்க இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு சைன் பண்ணலான்னு இன்றைக்கி வரையறைகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன லேபுக்கு போனால் அங்கே இருக்கிற லேப் இன்சார்ஜும் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து முழுமையாக நான் நடைமுறையில் செயல்படுத்தப்படலை. அதுக்கு வரையறைகள் வந்தால் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து தான் அடுத்தது வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுற நாம் நல்ல நோக்கத்தோட நான் வந்து பேஷண்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு குறள் இருக்குது, அதை சொல்கிறேன்னா, அதாவது நடுநிலைமையை பற்றி பேசுகிற குறள். வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் பேணி பிறவும் தம போல செய்யின் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது நான் ஒரு பொருள் விற்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னா, இப்போ நாம் போய் ஒரு இடத்துல வாங்க போகிறோன்னா எப்படி எவ்வளோ காரணிகள் நம்ம பார்ப்போம், ஒரு தரமாக இருக்கா அதெல்லாம் நிறைய வச்சுப்போம்ல. அது மாதிரி கொடுக்குறப்பவும் நீ அந்த கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை கவனி,
அப்போ தான் அது முழுமையானதாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும், நான் வந்து இந்த தொழில்னு செஞ்சாலும், நான் அதே போல் நான் என்னோட லேப் இருக்குது, என்னோட லேபில் நான் லேப் டெஸ்ட் எல்லாம் ஃபெசிலிட்டி வச்சுட்டு எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இன்னொன்று எதுவும் சிறப்பாக இருக்குன்னு அங்கே போய் டெஸ்ட் பண்ணோன்னா அது சரி கிடையாது. என்னோட லேபுக்கு எனக்கு நான் முதல்ல எங்கள் இடத்துல டெஸ்ட் பண்ணணும். உண்மையாக எங்கள் லேபில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் எங்கள் லேபில் தான் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் திருக்குறள் சொல்லிட்டீங்க. அது ரிலேட்டடாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். இப்போ இந்த லேப்லலாம் வந்து காம்போ ஆஃபர்னு சொல்கிறாங்க டாக்டர். காம்போ ஆஃபர்னாக்கா நீங்கள் வந்து இது காம்போ ஆஃபர்ன்றது வந்து யாருக்கு நன்மை? அதாவது பேஷண்ட்டுக்கா இல்லை லேபுக்கா? எப்போவுமே ஆஃபர்னு கொடுக்கறது வந்து லேபுக்கு தான், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. இது பேஷண்ட்டுக்கு நன்மை இருக்குது. எப்படி அப்படின்னா, அதாவது ஆஃபர் போடுறாங்கன்றதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் தேவையில்லாமல் வாங்கினாலும் அது சிரமம்தான். ஆஃபர் போடுறாங்கன்றதுக்காக பசிக்காத நேரத்தில் போய் அதை வாங்கி சாப்பிட்டாலும் தேவையில்லை தான். அதே மாதிரி தான் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறோம், காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்கன்றதுக்காக போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது தேவையே இல்லையே. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ, ஒருவேளை அந்த பண்ணக்கூடிய எனக்கு வந்து நான் வந்து டயபெட்டிஸ், ஒருத்தவங்க வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து டயபெட்டிஸுக்கு ரிலேட்டடான டெஸ்ட் மட்டும் இல்லை, அதில் காம்போவில் ஒரு வேளை கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்க்குறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணுன்னா சுகர் டெஸ்ட்டு, HbA1c டெஸ்ட்டு ரெகுலராக டயபெட்டிஸ் பேஷண்ட் பண்ணுவாங்க. கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணிக்கிறது, 6 மாதத்துக்கோ இல்லை வரதுக்கு ஒரு டைமோ பண்ணிக்கிறது. நல்ல லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்க்குறது. இப்போது ஒவ்வொரு டைமும் இது எல்லா டெஸ்ட்டையும் டயபெட்டிஸ் பேஷண்ட் பண்ணணுமான தேவையில்லை. அப்போ காம்போ ஆஃபர் அவைலபிளாக இருக்குன்றதுக்காக ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. ஸோ பேஷண்ட்டாக இருக்கிற ஒரு பொது அவங்க தான் டிசைட் பண்ணணும், இந்த ஆஃபர் எனக்கு தேவையா தேவையில்லையான்னு. அது எங்கே எடுத்தாலும் காம்போ ஆஃபர், ஃபுட்டில் இருந்தாலும் சரி, எதுலையாக இருந்தாலும் காம்போன்னு வருது. வியாபாரம் நுணுக்கம்னு வந்துருச்சு, அதில் இருக்க தான் செய்யும். அப்போ அதை அவைல் பண்ணிக்கிறது, யார் பேஷண்ட்டாக இருக்கிறாங்களோ, யார் அதை சூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க டிசைட் பண்ணாங்களோ அது சரியான வகையில் இருக்கும். இல்லைன்னா பெனிஃபிட்டு வியாபாரத்துக்கு போயிடும். ரொம்ப தெளிவாக ஓப்பனாகவே சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் சந்திச்ச லேப் ரிசல்ட்டில் வந்து உங்களை வந்து ஆச்சரியப்படுது. அதை ஏன் இந்த கொஸ்டின் ஏன் கேட்குறேன்னா, ஆப்ரேஷன் பண்ணும்போது மருந்து தெரியாமல் மருந்தை வந்து அந்த கத்தியோ இல்லை வந்து பஞ்சியோ உள்ளே வச்சு தச்சுறாங்க, பின்னாடி அவங்களுக்கு எஃபெக்ட் ஆச்சு, இந்த லேபுக்கு போனால் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரியான கேசஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்கு. நான் வந்து வேலை செய்கிறப்போ, அதாவது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்டுக்கு டிசீஸ் இருக்கு, அது வந்து குழந்தைங்களுக்குள்ள வரும். அது அந்த இதுக்கு வந்து டெஸ்ட் ஸ்வெட் குளோரைடுன்னு ஸ்வெட் இருக்குல்ல, நம்ம நார்மலாக நீங்கள் பொதுவாக கேட்டிருப்பீங்க, யூரின் கேட்டிருப்பீங்க, பிளட்டு கேட்டிருப்பீங்க, ஸ்டூல் பார்த்துருப்பீங்க, டிஷ்யூ பார்த்துருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து ஹேரு, நெயில் அதெல்லாம் கூட எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்வெட்டுன்றது ரேராக பண்ணுவாங்க. அந்த ஸ்வெட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு அப்பா அம்மா அவங்க 2 குழந்தைங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ அதுக்கு நான் சில வழிமுறைகள்லாம், அதுக்கு எப்படி பண்ணணும்னு அந்த வழிமுறைகள்லாம் கடைபிடித்து அது பிரகாரம் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து அவங்களுக்கு நார்மல் ஆச்சு. ஆக்சுவலாக ரிசல்ட் வந்து நார்மல். அப்போது நான் வந்து அவங்கக்கிட்ட இந்த வழிமுறைகள், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இந்த கையில் தான் நம்ம அதை ஒரு கலெக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு வேறு இங்கேருந்து வர்றதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு வந்து இந்த கையில் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, சோப்பெல்லாம் போடாமல் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் கவரை வச்சு நல்லா டைப் பண்ணி, அந்த ஸ்வெட்லேயே அந்த வேப்பர்லேயே நிறைய வேர்வை வந்தது. அந்த வேர்வையை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நார்மல்னு காமிச்சோம். ஆனால் ஏற்கனவே பண்ண இடத்துல அவங்க வேற எங்கேயோ வர்ற இடத்துல வேர்வையை எடுத்து அதை கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பவுடர் இருக்குல்ல, அதுவுமே மெக்னீஷியம் குளோரைடு அப்படின்றது தானே. அந்த பவுடர் எடுத்து இப்போ நாங்கள் குளோரைட் டெஸ்ட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஸ்வெட்டில் குளோரைடு அளவு கரெக்டாக இருக்கா குறைவாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் அந்த டெஸ்ட்டு. இப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த பவுடரில் இருக்கிற குளோரைடு வந்து
அந்த இதில் அவங்க அதெல்லாம் வழிமுறைகள்லாம் பின்பற்றாமல் அந்த டெஸ்ட் எடுத்ததுனால இது அப்போ அவங்க வந்து ரொம்ப கையெடுத்து கும்பிட்டாங்க. இந்த மாதிரி நல்லதாக போச்சு, இல்லைன்னா எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்லாம் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் அது மாதிரி நிறைய ஒரு சரியான நேரத்தில் டெஸ்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய நிகழ்வுகள் இருக்கு வந்திருக்கு.